வடை செய்யலாங்க. பனங்கிழங்க சாதாரணமாக வேக வச்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு நார்ச்சத்துலாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்க. இதெல்லாம் இப்போ இருக்கிற குழந்தைங்க சாப்பிடாது. அதுக்கு சாப்பிட்ணுன்னா நான் சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுங்க. அதுக்கு தேவையான பொருள் பனங்கிழங்கு வாங்கி வேக வச்சு வச்சுருக்கேங்க. கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோங்க. இந்த பாருங்க, கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு, ஒரு கேரட்டு, தேவைக்கு ஏற்ப உப்புங்க. ஃபஸ்ட்டு நம்ம போய் இதெல்லாம் பனங்கிழங்கெல்லாம் துருவி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்க, பனங்கிழங்க துருவி வச்சாச்சுங்க. இதை வந்து ஜாரில் சேர்த்துக்கலாங்க. ஜார் உப்பு சேர்த்தாச்சுங்க. கூடிய கடலைப்பருப்பு சேர்த்தாச்சுங்க. கடலைப்பருப்பும் பனங்கிழங்கு இதுக்குள்ளே துருவி போட்டாச்சுங்க. போய் தண்ணி விடாமல் நான் அரைச்சிட்டு வர்றேங்க. அப்படி தேவைப்பட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்க, பனங்கிழங்கும் கடலைப்பருப்பும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுட்டாங்க. நல்லா கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. துருவின இஞ்சி, பூண்டு, கேரட்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு துருவி வச்சுருக்குறேன் பாருங்க. இதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ரெண்டையும் ஒன்றா போட்டு இப்படி கலந்துக்கலாங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், பனங்கிழங்குல வடை செஞ்சாச்சுங்க. ஸ்கூல் விட்டு வந்தோடனே பிள்ளைங்களுக்கு இந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும் செஞ்சு கொடுங்க. அது இல்லாமல் இது நார் சத்து இருக்குது. இதில் நிறைய சத்து இருக்குதுங்க. பனங்கிழங்குல கிழங்கு அப்படியே கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்து ஃபுட்டு தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கேரட்டு எல்லாமே போட்டிருக்கோம்ல, கேரட்டு, இஞ்சி, ஜீரகம் நல்லா வாசமாக இருக்குங்க. நம்ம செய்யும் போதே பனங்கிழங்குல நல்லா வடை செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுங்க. பாருங்கள், ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள்.